யாரு தான் சார் அந்த ஜான் பிரிட்டோ சிஎம் சார் வந்து நீங்களாவது சொல்லுங்க, மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அது அந்த விஷயத்துல இது வரைக்கும் விளக்கம் கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த சிங்கப்பெண் படையே கிட்டத்தட்ட தாவேகாவினரிடமிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காகத்தான் சிங்கப்பெண் ஆரம்பிக்கிறாரோன்னு எனக்கு என்னமோ பாக்குற அளவுக்கு தான் தாவேகாவினர் நடந்து கொள்ளுகின்ற விதம் இருக்கு. இப்ப பொருட்கள் எல்லாம் கடுமையா விலையேறுது. கட்டுமான பொருட்கள்லாம் நேத்து இன்னைக்கும் விலையேற்றம் வந்திருக்கு. இவங்க ஒருவேளை கமிஷன் அதிகம் கேட்கறதுனால விலை கூடிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழுது. அப்ப நீங்க சொன்ன அந்த கரப்ஷன் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னீங்களே சிஎம் சார், ஏன் சார் ஜல்லி விலை ஏறுது? விஜய் அவர்களோட தாவேகா அரசு பொறுப்பேற்று 1 மாசம் ஆக போது, இவங்களோட செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? முழுக்க முழுக்க ஒரு சீர்கெட்ட அரசியல் இயந்திரமா மாறிக்கிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். என்ன கூடுதலானா இவ்வளவு மோசமா இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மிக அதிகமா இருக்கு. கலாச்சாரம் மிக அதிகமான மாதிரி தெரியுது. ஆனா இந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்திருக்கான்னா அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அதை சீரியஸா எடுத்து முதலமைச்சர் பேசின பாடும் இல்லை. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதெல்லாம் கிராஸ் பார்டர் ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர் இன்வால்வ் ஆனதா சொல்றாங்க. அது கேட்டா ஒரு பக்கம் ஜான் பிரிட்டோங்கிறாங்க, பி ஜான் பிரிட்டோங்கிறாங்க. யாரு தான் சார் அந்த ஜான் பிரிட்டோ? சிஎம் சார் வந்து நீங்களாவது சொல்லுங்க, மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அது அந்த விஷயத்துல இது வரைக்கும் விளக்கம் கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜான் பிரிட்டோ ஒரு பக்கம் லீமா ரோஸினுடைய சகோதரர்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய உறவினர்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் இல்ல அவங்கெல்லாம் இல்லைங்கிறாங்க. ஆனா அப்ப அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் இருக்கு, அது உண்மை, இதுவும் உண்மையா அப்படிங்கிறத, ஏன்னா அதுக்கு ரெக்கார்டட் எவிடன்சஸ் இருக்கு. ஜான் பிரிட்டோங்கிற பேர் வரும்போது எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். விளக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் வன்கொடுமைகள் அதிகமாயிட்ட மாதிரி தெரியுது. சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த சிங்கப்பெண் படையே கிட்டத்தட்ட தாவேகாவினரிடமிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்காகத்தான் சிங்கப்பெண் ஆரம்பிக்கிறாரோன்னு எனக்கு என்னமோ பாக்குற அளவுக்கு தான் தாவேகாவினர் நடந்து கொள்ளுகின்ற விதம் இருக்கு. தாவேகா எம்எல்ஏ ஒரு கட்சிக்கார பொண்ணை கூட்டு போய் இருக்காங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துமே அந்த எம்எல்ஏ மேலேயும் நடவடிக்கை இல்லை, அந்த கட்சிக்காரங்க மேலேயும் நடவடிக்கை இல்லை. அந்த பொண்ணை தான் இன்ஃபேக்ட் கட்சி விட்டு நீக்கிற மாதிரியும் இல்லை தவறுன்னு சொல்லியும் சொல்றாங்க. அப்ப இந்த 3 குற்றச்சாட்டுகளுமே மிக 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 அவசியமானது. சமுதாயத்தினுடைய சீர்கேடுங்கிறது இது 3 தான் ரொம்ப ரொம்ப அவசியமா பார்க்கிறது. மற்ற பிரச்சனைகள்லாம் நீங்க குவாரிகளை மூடுறதாகட்டும், இல்ல கரண்ட் பிரச்சனையாகட்டும், அதெல்லாம் சரி செஞ்சிடலாம். அதனால மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னா பொருளாதாரத்துல இருக்கும், சிரமங்கள் இருக்கும். பட் ஆனா இது 3மே ஒரு சொசைட்டியை பேட் ஆக்குறதுக்கான ஒரு குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இதுல சுதந்திரமா செயல்படுகின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா, ஆட்சி 1 மாத அளவுல இவ்வளவு மோசமாகும்னு யாருமே எதிர்பார்க்கலங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இன்ஃபேக்ட் குவாரிகள் எல்லாம் மூடிட்டு வர்றதா சொல்றாங்க. அப்போ ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் இருக்கணும். அதனால இன்னைக்கு குவாரிகள் ரெய்டு போறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இல்ல ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸ் சிறுக சிறுகதான் இந்த கரெக்ஷன்ஸை பண்ண முடியும் அரசு அந்த இடத்துல. அது இவங்களுக்கு உடன்பாடு இல்லாத மாதிரி தெரியுது. இப்ப பொருட்கள் எல்லாம் கடுமையா விலையேறுது. கட்டுமான பொருட்கள்லாம் நேத்து இன்னைக்கும் விலையேற்றம் வந்திருக்கு. இவங்க ஒருவேளை கமிஷன் அதிகம் கேட்கறதுனால விலை கூடிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழுது. அப்ப நீங்க சொன்ன அந்த கரப்ஷன் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னீங்களே சிஎம் சார், ஏன் சார் ஜல்லி விலை ஏறுது? 4 வருஷமா பெருசா ஏறலையே சார், இப்ப மட்டும் ஏன் ஏறுது? சிஎம் சார் பதில் சொல்லுவாரா?